பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூ லோட்டஸ். இதை எழுதினவங்க மீனா அலெக்சாண்டர். இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் பொயட், நாவலிஸ்ட், மெமோரிஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர். இந்த பர்டிகுலர் போம் இவங்களோட கலெக்ஷன் இல்லிட்ரேட் ஹார்ட் அப்படின்ற இவங்களோட கலெக்ஷனில் 2002 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்காக பென் ஓப்பன் புக் அவார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டைட்டில் ப்ளூ லோட்டஸ் அப்படின்றது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, ஹீலிங் அண்ட் ஆல்சோ ரீபர்த். ஒருத்தங்க அவங்களோட இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்போது அந்த இடத்த எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹோம் டவுனை வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவாங்க, அந்த ஊண்ட் எப்படி ஹீல் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஒரு ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ஆல்சோ மெலன்கலிக் டோனில் தான் இருக்கும். லிரிக்கல் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ வேர்ஸாக தான் இதை எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்தியன், ஆஃப்ரிக்கன், யூரோப்பியன் அண்ட் ஆல்சோ அமெரிக்கன் ரெஃபரன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இந்த பர்டிகுலர் போம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தமாக 4 செக்ஷனாக இதை டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்பீக்கர் வந்து ஒரு எம்டி ஃபீல்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. க்ளவுட்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹோப் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் பார்க்கும்போது, அது பக்கத்தில் இருக்கிற க்ளவுட்ஸ் பார்க்கும்போது, அதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயும் அந்த ஹோப் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது பெர்மனண்ட்டாக இல்லை, அப்பப்போ வந்து மறைகிற அந்த பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் என்னோட ஹோப்பும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிளியராகவே இல்லை. ஓகேவா? அது முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை இப்போவாக இருக்கட்டும், எப்போவுமே அது ஒரு மிஸ்ட் மாதிரி, சீக்கிரமாக மறைஞ்சு போகக்கூடிய, சீக்கிரமாக மெல்ட் ஆகக்கூடிய ஒரு மிஸ்ட் மாதிரி தான் அந்த தாட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுவுமே பெர்மனண்ட்டாக இல்லை. ஒரு பெயின் வந்து அவங்க ஹார்ட்டை அப்பப்போ ரீச் பண்ணுது, அது என்ன ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஒன்ஸ் அவங்க கேரளாவில் இருக்கும்போது ஃபேமஸான பம்பா ரிவர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். ஓகேவா? அங்கே பீப்புள் எல்லாருமே கேதர் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட நேட்டிவ் டவுன் வந்து கேரளா. ஓகேவா? இப்போ அவங்க கேரளாவில் இல்லை, பட் அந்த மொமெண்ட் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நான் வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது என்னோடய ரைட்டிங் ஹேண்ட் இருக்குது இல்லையா, அதை யாரோ கட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடி பார்ட் இல்லாத மாதிரி என்னோட ஹோம் டவுனை விட்டு வந்தது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே wounded, எல்லாமே காயப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நினச்சி பார்க்குறாங்க, இந்த ஒரு பெயின் அப்படின்றது இதை நான் கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கணுமா இல்லை பனிஷ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கணுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க, அவங்க ஹோம் டவுனை விட்டு தூரமாக இருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, புதுசாக நிறைய லெசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை நினச்சி நான் சந்தோஷப்படணுமா இல்லை என்னோட அந்த பியூட்டிஃபுல்லான இடத்த விட்டு நான் வேறு ஒரு இடத்துல வந்து அதை நினச்சி நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லி இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. தென் சம்ஒன், யாரோ ஒருத்தங்க அவங்களோட காயங்களில் கிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ காயப்பட்ட அந்த ஒரு கை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த கை இல்லாத இடத்துல வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளாரை வந்து ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ லோட்டஸ் அப்படின்றது எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கிராண்ட் மதரோட கார்டனில் இந்த ப்ளூ லோட்டஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது யுனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட பெட்டல் எல்லாமே அந்த மூன் லைட்டில் மூவ் ஆகிறத பார்க்குறதுக்கு அந்த மவுண்டன் எல்லாமே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோட்டஸ் அப்படின்றது ஹீலிங், ஆல்சோ ஹோப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளாரை தான் இப்போ அவங்களுக்கான ஒரு ஹோப்பாக எடுத்துக்கிறதுனால யாரோ ஒருத்தங்க அவங்கள ஹீல் பண்ணுறதுக்காக அந்த லோட்டஸ் ஃப்ளாரை அவங்க கிட்ட கொடுத்த மாதிரி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ப்ரோக்கன் ஆல்டரை பார்க்குறாங்க. ஒரு பெரிய ராக் மாதிரி இருந்து அதில் ஒரு பெரிய கிராக் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஒரு புவர் ஹட் ஒன்று இருக்குது, மேட் ஆஃப் ஸ்ட்ராவில் மேக் பண்ண மாதிரியான ஒரு ஹட் இருக்குது. அங்கேருந்து ஒரு மென் அண்ட் விமன் வந்து வெளியே வராங்க. அவங்க யார் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக தெரியல. இவங்க கோஸ்டா இல்லை ஹியூமனா அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஷன் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸால் கூட அந்த டென்ஷனை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பட் அது எல்லாமே இன்விசிபிளாக இருக்குது. இவங்களுக்கு கிளியராக தெரியல என்ன விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது. தென் அகெயின் இவங்களோட விஷனில் அந்த மவுண்டெயின் எல்லாம் அப்பியர் ஆகுது. அந்த மவுண்டெயினை வாட்டர் அண்ட் ஆல்சோ ஐஸ், சாண்ட் இந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம ஒரு மவுண்டெயின் கட்டினா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீக்கிரமாக அது பிரேக் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மவுண்டெயின்ஸ் எல்லாம் இவங்களோட இமேஜினேஷனில் அப்பியர் ஆகுது. ஸோ ஐஸ், வாட்டர், சாண்ட் இதில் கட்டுற மவுண்டெயின் எல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடஞ்சி போகக்கூடிய ஸ்மால் பீசஸாக அது செதறி கிடக்கக்கூடிய அந்த மவுண்டெயினை வந்துட்டு அந்த புவர் மென் அண்ட் விமன் வந்து அந்த பீசஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஒரு பெரிய பனானா லீஃப் எடுத்து அதில் அந்த பீசஸ் எல்லாத்தையும் அவங்க கேரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து
எதுக்காக அவங்க கேரி பண்ணுறாங்கன்றத பார்க்கும்போது ஒரு பெரிய ஹோலி ஃபீஸ்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. இறந்து போன அந்த டெத் பீப்புளுக்காக அவங்களுக்கான ஒரு ஃபீஸ்ட்டாக இதை செலிப்ரேட் பண்ணணும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரேயருக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பனானா லீஃபில் அந்த பீசஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க ப்ரேயர் பண்ண போகிறாங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. இப்போ ஸ்பீக்கர் வந்து அந்த சாண்ட் அண்ட் ஆல்சோ ஐஸால் பண்ண அந்த மவுண்டெயின் மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறி அங்கே போய் டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட கையால். அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மால் நைஃப் இருக்குது, அதை வச்சு அங்கே தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு சைன் தெரியுது. அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மைக்ரேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்கேட்டரிங் ஆஃப் பீப்புள். ஸோ செதறி போன அவங்களோட ஹோம் டவுனை விட்டு வேறு இடத்துக்கு போன அந்த பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த மவுண்டெயினில் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது அவங்களால அவங்க அம்மாவோட சேட்னஸை ஃபீல் பண்ண முடியுது. அவங்க அம்மா அந்த ராக் ஹவுஸில் இருந்து சோகமாக பாடின அந்த ஒரு சாங் என்னால் கேட்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஈவன் அதோட சரௌண்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே டெட் பாடிஸ் அண்ட் ஆல்சோ பிளட் ஷெட்டால் ஃபில்லாக இருக்குது. அந்த கிரவுண்டில் இருந்து அந்த குழந்தை வந்து அந்த மேகத்தெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு தெரியல அந்த ஹாரிஃபிக்கான சிச்சுவேஷன், வாரோட அந்த இம்பாக்ட் வந்து அந்த குழந்தைக்கு தெரியல. அது விளையாட்டுத்தனமாக அதோட வேர்ல்டில் அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த போன்ஸாக இருக்கட்டும், ஃபயராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷன் செதஞ்சு போய் அங்கங்கே இருக்கிறான். ஏன்னா அவ்வளோ ஹாரிஃபிக்கான சிச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போதும் அந்த மவுண்டெயின் அகெயின் வருது, அகெயின் ஒரு லைஃப் கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் டஃபஸ்ட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் லைஃப்பில் நம்ம அகெயின் ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? இவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் இங்கே அவங்க சர்வை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி அகெயின் ஒரு ஹோப்போடு அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, ட்ரைப், ட்ரிபியூட், ட்ரிபுலேஷன், இந்த மாதிரி வேர்ட் சொல்லும்போது அவங்களோட லாங்குவேஜ் வந்து ப்ரோக்கனாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் அகெயின் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நியூ வேர்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மக்கள்கிட்ட என்னால் பேச முடியும். இந்த நியூ மைக்ரேட்டட் பீப்புள் மத்தியில் நான் பேசணும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நான் சில வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவங்களுக்குள்ளே ஒரு கொஷின் கேட்டுக்கிறாங்க, ஹவ் ஐ ரீச்ட் திஸ் டென்ஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ப் வேர்ல்டு. இந்த ஒரு ஷார்ப்பான வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும் டென்ஷன் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வேர்ல்டில் நான் எப்படி ரீச் ஆகிறது, என்னோட டெஸ்டினியை நான் எப்போ ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஓல்டு ஃப்ரெஞ்ச் பொயட்ரி லைன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்றதும் தெரியுது. விச் மீன்ஸ் அவங்களோட நேட்டிவ் டவுனில் அவங்க படித்த விஷயங்கள், அவங்க லேர்ன் பண்ண அந்த லாங்குவேஜ் எதுவுமே இப்போ நான் மைக்ரேட் ஆகி வந்த இடத்துல யூஸ் ஆக போகிறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு ரொம்ப வயலண்ட்டாக இருக்கணும், தெர் ஆர் கன்ஸ், நோ ரூல்ஸ், நோ ரியல் சென்டர்ஸ் ஆர் கேபிட்டல்ஸ், எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ எல்லாமே ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி சர்வே பண்ண போகிறேன் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களோட நோட் புக்கில் அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எழுதுறதை அவங்க நிப்பாட்டவே இல்லை. ஸோ அவங்களோட மெமரிஸ், மான்சூன் டைமில் அவங்களுக்கு கிடைச்ச மெமரிஸ், அவங்களோட கிராண்ட் மதர் ஹவுஸ் கேரளாவில் இருக்கும்போது அவங்க நிறைய போம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த போம்ஸ் எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் நோட்டில் எழுதியும் வச்சுருக்காங்க. அந்த ரைட்டிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குறத அவங்க நம்புகிறாங்க. ஆனால் எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு கோஸ்ட் லைக் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் அவங்கக்கிட்ட, ஹூ கேர்ஸ் வாட் யூ ரைட். ஸோ நீ என்ன எழுதினாலும் அதை யார் கேர் பண்ண போகிறா, நீ என்ன எழுதுறன்றது யாருக்கு, அதை வந்து அட்மையர் பண்ண போகிறது யார், செலிப்ரேட் பண்ண போகிறது யாருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். பட் அவங்க என்றைக்கும் அந்த வாய்ஸை அக்ரி பண்ணதே கிடையாது. நான் எழுதுறதை நான் எழுதிட்டே இருப்பேன், என்னை செலிப்ரேட் பண்ணுறவங்க பண்ணட்டும், அப்படி பண்ணலைன்னாலும் நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொயட்டை நான் கில் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, ஒரு பேர் ராக், எதுக்குமே உதவாத ஒரு ராக் அங்கே இருக்குது. அது எங்கே இருக்குன்னா 2 ஆஷ் ட்ரீக்கு நடுவில் இருக்குது, ஒரு ரிவர் பேங்க் பக்கத்தில் ஒரு ஐலாண்டில். அதை அவங்க பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டவர்ஸ் எல்லாமே பேர்னான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோ மோசமான சிச்சுவேஷனில் இவங்க அந்த பேரான ராக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நியூயார்க்கு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட போமை வந்து ஒரு ஷார்ட் மேஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு, அந்த மெமரிஸை அவங்க மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு டூலாக அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்களோட போம்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி போமில் அவங்களோட லிட்ரரி டீச்சர்ஸை அவங்க கூப்பிடுறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தாக இருக்கட்டும், ரவீந்திரநாத் தாகூராக இருக்கட்டும், மில்லோஸ், மிரபாய், ஆனா, அட்ரன் ரிச், இவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. என்னை கைட் பண்ணுங்கள், நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறேன், இந்த ரைட்டிங்ஸ் மட்டும்தான் என்னை ஹீல் பண்ணுது, அப்படி ஹீல் பண்ணுற இந்த ரைட்டிங்ஸை நான் ப்ராப்பராக எழுதுறதுக்கு, அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி போமில் இந்த ஸ்டோன்ஸ் கூட பேசும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா, நம்மளோட போம்ஸில் ப்ராப்பரான இமேஜினேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோன்ஸ் கூட பேசும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா மைக்ரேட்டான செதறிப்போன அந்த மக்களுக்குள்ளேயும் ஒரு வாய்ஸ் இருக்கும், ஒரு சவுண்ட் இருக்கும். அது வந்து
ஒரு புயலில் கூட ஒரு கிரேஸ்ஃபுல்லான சவுண்டாக கேட்கும். எப்போனா நம்ம ப்ராப்பராக அதை நம்மளோட போம்ஸ் மூலமாக வெளியே கொண்டு வந்தோம்னா. ஒரு ப்ராப்பரான ரைட்டிங்கால் மட்டும்தான் மைக்ரேட்டான பீப்புளோட வாய்ஸை கரெக்டாக கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ மைக்ரேட்டான பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான ஹீலிங் தேவைப்படுது, அந்த ஹீலிங் ஃபோர்ஸ் ஒரு ரைட்டிங்காக இருக்கும்போது அதில் அவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.